கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்று இரவு வரிசையாக சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஒரு நாடகமே அரங்கேறியது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல அமெரிக்காவுடைய இந்தியாவுக்கான தூதர் அவருடைய ஒரு 2 வரி மெசேஜ் வருது. பிரசிடென்ட் ட்ரம்ப் பிரைம் மினிஸ்டர் மோடியோடு ஃபோனில் பேசினார். ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு எல்லோரும் காத்திருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் வருது. அதுக்கப்புறம் ட்ரம்ப்புடைய ஹேண்டில்லேருந்து 2 படம் வருது. ஒரு படம் வந்து கேட்வே ஆஃப் இந்தியா. அதை போட்டு இதைவிட மிகப்பெரிய ஒன்று நடக்கப் போகிறது அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்துற மாதிரி ஒரு 2 வரி. அதுக்கு பிறகு ஒரு இந்தியா டுடே அட்டைப்படம், பழைய அட்டைப்படம் ஒன்று. அதில் வந்து ட்ரம்ப் ஒரு பக்கமும் நரேந்திர மோடி இன்னொரு பக்கமும் அதை வச்சிருக்கக்கூடிய படமும் அதுக்கு கீழே 2 மெசேஜும். இது பார்த்த உடனே தெரிந்தது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இந்த வர்த்தக ஒப்பந்தம், அது ரொம்ப நாளாக நடைபெறாமல் இருந்த வர்த்தக ஒப்பந்தம் நடைபெற்று விட்டது, ஃபைனல் டீடைல்ஸ் மட்டும்தான் பாக்கி அப்படின்னு. அதற்கு பிறகு ட்ரம்ப் வந்து விரிவாக ஒரு மெசேஜ் ஒன்று போட்டார். இட் வாஸ் அன் ஆனர் டு ஸ்பீக் வித் பிரைம் மினிஸ்டர் மோடி ஆஃப் இந்தியா திஸ் மார்னிங். இஸ் ஒன் ஆஃப் மை கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படின்னு ஆரம்பிச்சு என்னென்னலாம் பேசினோம் அப்படிங்கிறாரு. பல விஷயங்களை பற்றி பேசினோம். வர்த்தக ஒப்பந்தங்கள் பற்றி பேசினோம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையேயான போரை நிறுத்துவது பற்றி பேசினோம் அப்படின்னு சொல்லிட்டு சில புல்லட் பாயிண்ட்ஸ் அவர் கொடுக்குறாரு. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தலாம் அல்லது நிறுத்த வேண்டும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்பர் 1. அமெரிக்காவிடமிருந்து நிறைய பொருட்களை வாங்குவதற்கு அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். 2வது, முக்கியமாக ரஷ்யா ஆயிலை நிறுத்துறாரு அப்படின்னா அதற்கு தேவையான கச்சா எண்ணெயை அமெரிக்காவிடமிருந்தும் வெனிசுவேலாவிடமிருந்தும் வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட வெனிசுவேலாவை தன்னுடைய நாட்டின் ஒரு மாகாணம் போலவே நினைத்து கொண்டு இவர் சொல்கிறார். இதன் காரணமாக உக்ரைனுக்கு எதிரான போர் நிறுத்தத்துக்கு வரும் அப்படின்னு பெருசா கொட்டை எழுத்துல போடுறாரு. அது வரும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை நம்ம தனியா பேசுவோம். அடுத்தது சொல்றாரு, அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் பிரைம் மினிஸ்டர் மோடி, அவருடைய நட்புக்காகவும் அவர் மீது நான் வைத்திருக்கிற மரியாதைக்காகவும் ஆஸ் பர் இஸ் ரெக்வெஸ்ட், அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்க அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு ரெசிப்ரோக்கல், ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை செய்து கொண்டு 2 பக்கமும் ரெசிப்ரோக்கல் டாரிஃப், 2 பக்கமும் ஒருத்தர் இன்னொருத்தர் மேல போட்டிருக்கக்கூடிய இறக்குமதி வரியை குறைப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அதுல அமெரிக்கா இந்தியா மீது 2 ஸ்லாப்ல வரி போட்டது. 25% முதல்ல, அதுக்கு மேல ஒரு 20% நீங்க ரஷ்யால ஆயில் வாங்கினீங்கன்னா பியூனிட்டிவ் டாரிஃப் அப்படின்னு. அப்ப 25 அங்கிருந்து 50 வரைக்கும் போகலாம். அதை 18% குறைக்கிறேன் அப்படிங்கிறார் முதல்ல. அதே மாதிரி இந்தியாவும் ரெடியூஸ் தேர் டாரிஃப், அதை பொதுவாக சொல்றாரு, அண்ட் நான் டாரிஃப் பேரியர், கொஞ்சம் டெக்னிக்கலான வார்த்தை, இப்பொழுதுக்கு அதை தாண்டி போயிடுவோம். அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா சுமத்தி இருக்கும் இறக்குமதி வரி அல்லாத தடை, இவற்றை ஜீரோவுக்கு கொண்டு வருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஜீரோ கேபிட்டல் லெட்டர்ஸ்ல போட்டிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் பை அமெரிக்கன், அதையும் கொட்டை எழுத்துல போட்டிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் மோடி, நான் அமெரிக்க பொருட்களை வாங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி $500 பில்லியன் பெருமானம் உள்ள பொருட்களை இந்தியா அமெரிக்காவிடமிருந்து வாங்கும். எந்த காலத்தில் அப்படின்னு சொல்லலை. என்னென்னலாம்? யுஎஸ் எனர்ஜி, அமெரிக்காவிடமிருந்து ஆற்றலுக்கான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா அது வந்து கச்சா எண்ணெய், அதுதான் பெருமை. அடுத்தது தொழில்நுட்பம். அதுக்கு பிறகு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, இது வந்து சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏற்கனவே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னாலும் விவசாய பொருட்கள், அக்ரிகல்ச்சர், கோல், கறி வாங்கிறதுக்கு இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்தியாவே வந்து லோ கிரேட் கோலை நிறையா, லிக்னைட்னு சொல்லக்கூடிய கோல் வந்து நம்ம ஊர்லேயே நிறையா கிடச்சிக்கிட்டு இருக்கு. அண்டு மெனி அதர் ப்ராடக்ட்ஸ் 19 போடுறாரு. அதுக்கப்புறம் ஒரே பவுடருக்கு போயிட்டாரு. அவர் அமேசிங் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா வில் பி ஈவன் ஸ்ட்ராங்கர் கோயிங் ஃபார்வர்ட். பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் ஐ ஆர் 2 people that get things done. அதாவது செயல் வீரர்கள் நாங்க. சம்திங் தட் cannot be said for most. இது வேற ஊர் உலகத்தில் இருக்கிறவங்கலாம் ஒரு திட்டு. நாங்க 2 பேரும் செயல் வீரர்களுங்க. மற்ற பசங்களை பற்றியெல்லாம் சொல்ல முடியாது. எங்களை மாதிரி இல்லை. நாங்கள் ஒரு செய்யணும்னு முடிவு எடுத்துட்டோம்னா செஞ்சுருவோம். தேங்க்யூ, அவருடைய ஸ்டாண்டர்ட் சிக்னேச்சர், தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் அப்படின்னு போட்டு. இதுக்கு மோடியோடைய பதில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 1.4 பில்லியன் 140 கோடி மக்கள் சார்பாக
உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி ஆரம்பிக்கிறாரு. ஒண்டர்ஃபுல் டு ஸ்பீக் வித் மை டியர் ஃப்ரெண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப். இவங்கெல்லாம் வந்து அப்படியே கட்டி அணைக்காத குறை தான். டிலைட்டட் தட் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் வில் நவ் ஹாவ் அ ரெடியூஸ் டாரிஃப் ஆஃப் 18%. இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்காவில் குறைந்த இறக்குமதி வரியான 18% மட்டுமே. அதுக்கப்புறமா when two large economies and world's largest democracies work together, it benefits our people and unlocks immense opportunities for mutually beneficial cooperation. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்த்து. அவருடைய தலைமைத்துவம், உலகமெங்கும் அமைதி, நிலையான தன்மை, வளம் பெருகுதல், இதற்கெல்லாம் ரொம்ப அவசியம். இந்தியா அவருடைய அமைதிக்கான முயற்சிக்கு முழுமையான ஆதரவை தரும். அவரோடு, அந்த நாட்டோடு இணைந்து இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக மிகுந்த உயரத்தை தொடுவதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம், விருப்பத்துடன் இருக்கிறோம். இதுதான் வந்து தலைவர்களுக்குள்ளாக நடந்த விஷயம். இது எல்லாமே நேற்றுக்கு ராத்திரி நடந்துருச்சு. ஸோ இன்னைக்கு காலையில் பத்திரிகைகளில் இதுதான் செய்தி. அதோட முக்கியமாக இந்திய பங்குச்சந்தை. இந்திய பங்குச்சந்தை அதிவேகமாக பறந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு வந்து பட்ஜெட் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பட்ஜெட். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே வந்து அன்னைக்கு ஸ்பெஷலாக ஸ்டாக் மார்க்கெட் பங்குச்சந்தைகள் திறந்திருந்தன. சென்செக்ஸ் வந்து 1000 புள்ளிகளுக்கு கீழே சரிந்தது. ஆனால் சுவாரஸ்யமாக நேற்றைக்கே, அதாவது திங்கட்கிழமையே அது ஏறிடுச்சு. ஒரு 900 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஏறிடுச்சு. இன்னைக்கு 2500 பாயிண்ட் ஏறி 3%. 2500 மூவட்டு 24 ரஃப்லி 81,000 இருந்தது. இன்றைக்கு 54,000 புள்ளிகளுக்கு மேலே போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை வந்து அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அப்படின்னு தெரியுது. இப்போ இந்திய பங்குச்சந்தை இதற்கு வந்து ஒரு பெரிய என்டார்ஸ்மெண்ட் கொடுத்துருச்சு. இந்தியன் எக்ஸ்பிரஸில் இதை பற்றின ஒரு விரிவான செய்தி வந்திருக்கு. அதில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஏர்லி டேஸ். இந்தியா அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் ஏற்படுத்த முடியாத ஒரு நிலையில், இந்த இடைப்பட்ட காலத்தில், இந்த ஏப்ரலில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சது. சென்ற ஆண்டு ஏப்ரல் 2025 அமெரிக்கா வந்து சகட்டு மேனிக்கு எல்லார் மீதும் இறக்குமதி வரியை போட ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகான காலகட்டத்தில் இந்தியா முதல் முறையாக பிரிட்டனோடு ஒரு FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன்று பண்ணுது. அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம், வெறும் ட்ரேடிங் மட்டுமில்லை, டிஃபென்ஸையும் சேர்த்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகத்தோடு ஒரு பெரிய ஒப்பந்தத்தை செய்து கொண்டது. அதுவும் மிகப்பெரிய ஒப்பந்தம். நாடு சிறியது, ஆனால் அதுடன் இந்தியா ஏற்படுத்தியிருந்த ஒப்பந்தம் மிக மிக பெரியது. அதற்கு ஒரு வாரத்துக்குள்ளாகவே இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம், மதர் ஆஃப் ஆல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஐரோப்பிய யூனியனோடு ஒரு மாபெரும் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது. அந்த பாயிண்ட்டுக்கு பிறகு அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய மாற்றம். அவங்களுக்கு பல உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்குது. அதுக்குள்ள நான் ரொம்ப டீட்டெயிலாக போக போகிறதில்ல. எல்லோரும் இந்தியாவோடு ஒப்பந்தம் செய்கிறார்கள், நாம் இந்த ஒப்பந்தத்தை செய்தே தீர வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் உள்ளே கொண்டு வரப்பட்டது. இந்தியாவுடனான ஒப்பந்தத்தை எதிர்க்கக்கூடிய சில பேர் இருக்காங்க. அவர்களெல்லாம் சைட்லைன் பண்ணப்பட்டார்கள். இந்தியாவுக்கு இதற்கென்றே ஒரு அமெரிக்க தூதர் வந்தார், செர்கியோ கார்னு. அவர் வந்து இது ஒரு முக்கியமானதாக, நான் இதற்காக தான் வந்திருக்கிறேன் என்றே அவர் வந்து வெளிப்படையாக சொன்னார். இதை செய்தும் காட்டிவிட்டார். அதான் அவர்கிட்டேருந்து தான் அந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் அவர்கிட்டேருந்து தான் வருது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். இது யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், இதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கு மட்டுமே இதை பார்த்து விட முடியாது. இப்போ மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இரண்டு பக்கமும் நிறைய மகிழ்ச்சி. ஆனால் ஒரே ஒரு உறுத்தல் ஒன்று நம்ம இங்கே சொல்லியே ஆகணும். ட்ரம்ப்புடைய அமெரிக்காவுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொள்வது என்பது, அவர் நாள் வரைக்கும் உங்களை கண்டபடி தூற்றுவார். வடிவேலு படம் ஒன்றில் வந்து காதுலேருந்து ரத்தம் வரும், ஒய் பிளட் சேம் பிளட் அப்படின்லாம் வந்து அவரும் பிரபுதேவாவும் ஒரு படத்தில் அந்த காமெடி காட்சியில் ஒரு மாதிரி. அந்த அளவுக்கு நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு காது வலிக்கும், காதுலேருந்து ரத்தம் வரும். அவர் என்ன வேண்டுமானாலும் அவர் பொய்யாக சொல்லுவார். உதாரணத்துக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அவர்களை மிரட்டினேன் அப்படின்லாம் சொல்லுவார். அதாவது 2 பேருடைய தன்மானத்துக்கும் இழுக்கை கொண்டு வருவார், பாகிஸ்தானுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி. பட் இந்தியா அதை வந்து ஒத்துக்கொள்ளாது. ஒவ்வொரு முறை அவர் சொல்லும் பொழுதும் இந்தியா உடனடியாக அதை மறுத்து, இல்லை, 3வது நாடு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான போர் நிறுத்தத்தில் ஈடுபடவில்லை, நாங்களாகத்தான் செய்து கொண்டோம், அதுவும் பாகிஸ்தான் எங்களை கேட்டுக்கொண்டதற்கு இணங்கன்னு திரும்ப திரும்ப இந்தியா சொல்லும். இந்த என்டையர் ப்ராசஸில் ரொம்ப கவனமாக பார்த்தா ட்ரம்ப் பேசிக்கிட்டே இருந்தார், மோடி பேசவே இல்லை. உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும்
இதில் வந்து ஒரு ஈவன் நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுமே ஏன் மோடி பேசலை ஏன் மோடி பேசலை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. டிப்ளமசியில் இது ஒரு வகை. இந்த விஷயத்தில் பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஒருத்தன் உங்களை பார்த்து திட்டுறான், அவனோட ஒப்பந்தம் செய்து கொண்டே ஆக வேண்டும். ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதாரம் அவன் தான். ஏன்னா உங்களுடைய நாட்டுடைய வர்த்தகம் ரொம்ப முக்கியம், தன்மானமும் முக்கியம். பிகாஸ் இட் டசன்ட் கோ எனிவேர். இதே தான் சீனா வேற மாதிரி பார்த்தது. அமெரிக்கா திட்டினா சீனா உடனே பதிலுக்கு திட்டும். இந்தியா மறுப்பு தான் தெரிவிக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால இந்தியா என்ன பண்ணுதுன்னா, மோடி ஒரு வார்த்தை பேச மாட்டார். எதுவரை? ஒரு சக்சஸ்ஃபுல் கன்க்ளூஷன் ஆஃப் த அக்ரிமெண்ட் வரைக்கும் பேச மாட்டார். அப்படித்தான், ஒரு வார்த்தை பேசல. அதை எல்லோரும் வந்து ஒரு வீக்னஸ் நினைச்சுக்கிறாங்க. அது கட்டாயமாக வீக்னஸ் இல்லை. நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஆனால் உலக அரங்கில் மற்ற தலைவர்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. நம்முடைய கிணற்றுக்குள்ளேயே இருந்து கொண்டு ராகுல் காந்தி என்ன பேசுறாரு, ஜெயராம் ரமேஷ் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத பார்க்காதீங்க. உலக அரங்கில் பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள், அறிவாளிகள் என்ன சொல்கிறார்கள், சீனியர் ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நியூட்ரல் ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இப்போ என்ன நடந்திருக்கிறது டாரிஃப்ல, சாதனைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். தென்கிழக்கு ஆசியாவில் அல்லது ஆசியாவை நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கொண்டால் 2 நாடுகளை தவிர்த்து, ஜப்பான் சவுத் கொரியாவை தவிர்த்து இந்தியாவுக்கு 18% இறக்குமதி வரி. மீதி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா மலேசியா, கம்போடியா, தாய்லாந்து 19, பங்களாதேஷ் 20, மியான்மார் 40, லாவோஸ் 40, சீனா 37. இதை தவிர மற்ற இடங்களை பார்த்தீங்கன்னா வேறு சில இடங்கள்ல அவங்களுக்கு குறைவாக இருக்கு. ஜப்பான் சவுத் கொரியா 15 சொன்னோம் இல்லையா, ஐரோப்பிய யூனியனுக்கு 15%, சுவிட்சர்லாந்துக்கு 15%, பிரிட்டனுக்கு 10%. இந்த 5 பகுதிகளை தவிர்த்து அதற்கு அடுத்து குறைவாக இருப்பது இந்தியா மட்டும்தான். இது 18%க்கும் 19க்கும் 20க்கும் என்ன வித்தியாசம் நீங்க கேட்கலாம், புரியுது. ஆனால் இதுக்கு பேர் தான் சிம்பாலிக் விக்டரிங்கிறது. நம்ம ஓரளவுக்கு மோஸ்ட் ஃபேவர்ட். இப்போ ஐரோப்பிய யூனியன்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, அமெரிக்க பொருட்களுக்கு எந்த இறக்குமதி வரியும் கிடையாது, ஆனால் நீ எனக்கு 15 போட்டிருக்க ஓகே அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. அத்தனை பேரும், முக்கியமான தலைவர்கள் எல்லோரும் வெள்ளை மாளிகையில் போய் உட்காந்து ட்ரம்ப்பை வந்து பூக்களால் அர்ச்சிப்பது ஒன்று மட்டும்தான் குறைவு. மாறி மாறி அதோடைய வீடியோ முழுமையாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேலி கூத்தாக இருக்கும். ஐயா உங்களை மாதிரி வருமா அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனாலும் என்னாச்சு, இவர்கள் அத்தனை பேர் மீதும் அதிகமான, இப்போ யூகே 10% போட்டார் இல்லையா, அதை ஏற்றிட்டாரு யூகே மேலே, பிரான்ஸ் மேலே. ஏன்னா அந்த கிரீன்லாந்து விவகாரத்தில் கோபம் வந்து ஜெர்மனி மேலே, இவர்கள் எல்லாருக்கும் மட்டும் தனியாக வரி விதிப்பு அதிகம், டென்மார்க் மேலே, ஸ்வீடன் மேலே, நார்வே மேலே அப்படின்னு சகட்டின் ஃபின்லாந்து மேலே 7 நாடுகளுக்கு அடிரா, நீ என்ன பண்ணாலும் நான் உன் மேலே ஏதாவது ஒரு வரி போடுவேன் என்று. நாளைக்கு இது இந்தியாவுக்கும் நடக்கும். இன்னைக்கு நம்ம வந்து ஐரோப்பிய யூனியனுக்கோட நம்ம போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தமாக இருக்கட்டும், பிரிட்டனோடு போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தமாக இருக்கட்டும், அதை நம்மால் அது வந்து ஸ்டெபிலிட்டியோட பார்க்க முடியும், இது நடந்துவிடும் அப்படின்னு. இவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், இன்றைக்கு நம்முடைய மார்க்கெட் பங்குச்சந்தை சந்தோஷமாக இருக்கிறது, நாம கொஞ்சம் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஓகே அப்படின்னு லேசாக புன்னகைப்போம். நாளையே என்ன வேண்டுமானாலும் சொல்லி மாற்றிக்கொள்ளக்கூடியவர் தான். ஆனால் அவர்களுக்கே தெரிகிறது அவர்களுடைய நாட்டில் பணவீக்கம் அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது. இந்த டாரிஃப்னால பாதிக்கப்படுவது அமெரிக்கர்கள் தான். இந்தியாவுக்கும் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலை, நம்முடைய ஏற்றுமதி கொஞ்சம் குறைந்திருக்கிறது. ஆனால் அமெரிக்காவில் இருப்பவர்களுக்கான பாதிப்பு என்பது மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கு டெக்சாஸ் போன்ற இடத்திலேயே தேர்தலில், டெக்சாஸ்ங்கிறது வந்து ரிப்பப்ளிக்கன் கட்சியுடைய கோட்டை மாதிரி, அந்த இடத்துல டெமோக்ராட்டிக் கட்சிக்காரர்கள் ஜெயிப்பது என்பது அரிதினும் அரிதானது. அதில் ஒரு இடைத்தேர்தல் 2 நாளைக்கு போன வாரம் நடந்த ஒரு இடைத்தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்தவர் ஜெயித்திருக்கிறார். பொதுமக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் மிக மிக மோசமாக இருக்கிறது என்ற எண்ணம் வந்துவிட்டது. அதை தவிர வேறு பல பிரச்சனைகள் இருக்கு. பட் இந்த நிலையில் ட்ரம்ப்புக்கு வேறு வழியே இல்லை என்பதால், உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கும் பொழுது லுட்னிக் என்ற அவர்களுடைய வர்த்தக அமைச்சர், அவர் என்ன சொன்னார், கிட்டத்தட்ட ஒப்பந்தம்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ நாங்கள் சொன்னோம், மோடி வந்து ட்ரம்ப்புக்கு ஃபோன் போடணும், அப்போ தான் வந்து இந்த ஒப்பந்தம் இதற்கு மேலே போகும். அதுக்கு மோடி வந்து மறுத்து விட்டார். இது தன்மானத்துக்கு இழுக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இதுக்கப்புறமா வந்து அக்ரிமெண்ட் ஓகே, 2 பேரும் ஒரு ஃபோன் போட்டு அதை சீல் பண்ணுங்கன்னா அது வேற.
சரி நீங்கள் என்னதான் இருந்தாலும் நம்ம ஒப்பந்தத்தை போட்டாச்சு, நீங்கள் ஒரு தடவை ஐயா கிட்ட பேசி கொஞ்சம் அவர்கிட்ட நீங்கள் அப்பாலஜி மட்டும் ஒன்று கொடுத்துட்டு கொஞ்சம் அவர் காலில் ஒரு தடவை விழுந்துட்டு அப்படின்னா நம்ம எதுக்கு அதுக்கு ஒத்துக்கணும், முடியாது அப்படின்ட்டோம். இன்றைக்கு என்ன நடந்திருக்கு என்றால் ட்ரம்ப் கால் பண்ணியிருக்காரு. இப்போ அதனால வந்து ட்ரம்ப் கீழே போயிட்டார் அப்படின்லாம் நம்ம சொல்லலை. தன்மானம் என்பது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதே நேரம் நீ என்னை அன்னைக்கு திட்டுட்ட இல்லை, இனிமே என்னை பற்றி நீ பொய் சொன்ன இல்லை, நான் உன்னோட உறவே வைத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் சரியல்ல. ஏனெனில் நீங்கள் அப்படி சொன்னால் அதனால் யார் பாதிக்கப்பட போகிறார்கள்? திருப்பூரில் இருக்கக்கூடிய நெசவு தொழில் செய்வார்கள் தான். இன்னைக்கு அடுத்தடுத்து கோவை, கரூர், திருப்பூர் அதை ஒரு கிளஸ்டராக எடுங்க. இது மட்டும் இல்லை, இது தமிழ்நாட்டுக்காக சொல்கிறேன், குஜராத், பஞ்சாப் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பெருமளவு டெக்ஸ்டைல் தொழில் சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய இடத்துக்கு மிகப்பெரிய நன்மை 2 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாலையும் வரப்போகுது. ஒன்று வந்து அமெரிக்காவுடனான தற்போதைய ஒப்பந்தம், இன்னொன்று ஐரோப்பிய யூனியனோடு நாம் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம். இதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இதனால் கட்டாயமாக கிடைக்கப் போகிறது. இதோடைய ஹிஸ்ட்ரி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏப்ரலில் தான் வந்து வரிசையாக பல்வேறு நாடுகள் மீது ஏப்ரல் 2025 டாரிஃப் விதிக்க ஆரம்பித்தது அமெரிக்கா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளவோ ஆண்டுகளாக நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்குள் வரக்கூடிய பொருட்கள் மீது வரிகளை விதிக்கவே இல்லாமல் விட்டுவிட்டோம். 0% வரி. அதனால என்ன ஆச்சுன்னா, எல்லோரும் வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை உற்பத்தி செய்து இங்கே வந்து குவித்தார்கள். எங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி என்பது கணிசமாக கீழே போய்விட்டது. அதை தடுத்து நிறுத்துவதற்காக உலக நாடுகள் அனைத்தின் மீதும் இறக்குமதி வரி விதிக்கப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை அவர்கள் எடுத்தார்கள். அந்த முடிவை வந்து நம்ம தடுக்க முடியாது. அந்த முடிவை அவர்கள் எடுத்த பிறகு நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, உலக நாடுகள் அனைத்தின் மீதும் சீராக ஒரு 10% வரி விதிப்பார்கள் அப்படிங்கிறது தான் வந்து எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் ட்ரம்ப் வந்து இதை வெப்பனைஸ் பண்ணார். இந்த டாரிஃப் என்பதை ஆயுதமாக்கினார். இந்த டாரிஃபை வச்சுட்டு உன் மீசை சரியில்லை அதனால உனக்கு 15%, உன் ட்ரெஸ்ஸு சரியில்லை, உண்மையிலேயே சொன்னார். அதுக்காக வரி விதிக்கலை. உக்ரைனியன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அவர் வந்து இப்போ என்ன எப்போ பார்த்தாலும் சும்மா ஒரு ப்ராப்பராக ஒரு கோட்டு சூட் கூட போட்டு வரமாட்டியா என்னெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படின்னு. அதுக்கு பிறகெல்லாம் மீட்டிங்லலாம் ஒழுங்காக அவர் வந்து கோட்டு சூட் போட்டு வந்தார். ஏன்னா அவர் நாடு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவர் வந்து அந்த மிலிட்ரி ஃபட்டிக்னு சொல்லக்கூடியதை போட்டுட்டு வந்துட்டு இருந்தார். இப்போ இவர் மிரட்டினதுக்கப்புறமா அவர் ட்ரெஸ்ஸே மாற்றிக்கிட்டார். அப்படி வரிசையாக நீங்கள் 2 பேரும் போர் புரிவீங்களா, உங்கள் மேலே போடு எக்ஸ்ட்ரா வரி, நீ வந்து ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறியா உன் மீது நான் போடுறேன் வரி அப்படின்னு. அதுதான் வெப்பனைஸ் அப்படிங்கிறது. ட்ரேடாகவும் மற்ற விஷயங்களாகவும் வைத்திருக்கணும் அப்படிங்கிறத அந்த பவுண்டரியை உடைச்சிட்டு தன் இஷ்டத்துக்கு அவர் செயல்பட ஆரம்பித்தார். இன்றைக்கும் அவர் ஆட்ஹாக்னு சொல்லுவோம், தன் இஷ்டத்துக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதை உலக நாடுகள் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டன. ஏன்னா வந்து இவர்கள் மிகப்பெரிய பொருளாதார வளம் மிக்க நாடு. 26, 27 ஐரோப்பிய நாடுகளை ஒன்றாக சேர்த்தால் கூட அந்த ஐரோப்பிய யூனியன் என்பது அமெரிக்காவுக்கு 2வது இடத்தில் தான் வருகிறது. அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பொருளாதார பலம் பொருந்திய நாடாக அமெரிக்கா இருக்கிறது என்று. அப்போ நீங்கள் வந்து அந்த டெவிலோடையும் நம்ம உறவு வைத்து கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனால் வித் கேர்ஃபுல்னஸ். உங்களுக்காக நாங்கள் எங்கள் தன்மானத்தை இழக்க மாட்டோம். எங்களுக்கென்று தனியான ஒரு ஃபாரின் பாலிசி இருக்குது, அதற்குள்ளாக நாங்கள் சிலவற்றை செயல்படுத்துவோம் அப்படின்னு. இப்போ ரஷ்யா ஆயிலோட வந்து நம்ம இதை முடிச்சிடுவோம். இப்போ பிறகு பேசுவதற்கு நமக்கு வரும் நாட்களில் பேசுவதற்கு நிறைய இருக்குது. இப்போ இந்தியா வந்து ரஷ்யா ஆயிலை வாங்குவதை நிறுத்தப் போகிறதா அப்படின்னா, கடுமையாக ஏற்கனவே குறைத்து கொண்டு விட்டது. அது இந்த ஒப்பந்தத்துக்கு முன்னாலேயே. எதனால் அது ஏற்பட்டது என்றால், அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை பெறுவதில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்த ஆரம்பித்தது. சாங்ஷனிங் அப்படின்னு சொல்கிறது. ஏதாவது ஒரு கப்பல் நிறுவனம் அதை போய் எடுத்துகிட்டு வருதுன்னா அந்த நிறுவனத்தின் மீது சாங்ஷன் போடுவது. அப்படின்னா அந்த நிறுவனம் வேறு யாரோட, அமெரிக்க நிறுவனம் எதோடும் அதால் வர்த்தகத்தை செய்து கொள்ள முடியாது. தனி நிறுவனங்கள் மீது, நாடு மீது நான் இறக்குமதி வரி போடுறேன், அது ஒரு பக்கம். அந்த நிறுவனம் மீதே. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், உதாரணத்துக்கு அம்பானியோடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒரு ஒப்பந்தம் போடுது அப்படின்னா, நீங்கள் வந்து அதை நாளைக்கு வந்து அந்த நிறுவனத்தின் மீது அமெரிக்கா சாங்ஷன் விதிக்கும். அவர்களுடைய பொருட்களை யாருமே, அதாவது அமெரிக்கா மட்டும் இல்லை, அமெரிக்கா வாங்காது, பிற நாடுகளையும் அச்சுறுத்தி வாங்காமல் இருக்க வைக்கும். இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒன்று.
அப்போ கொஞ்சம் கொஞ்சமாகவே இந்தியா குறைத்து கொள்ள ஆரம்பித்தது. அதற்கு பிறகு அமெரிக்கா வந்து வெனிசுவேலாவுக்குள் நுழைந்து அங்கே சில வேலைகளை செய்திருக்கிறது. அங்கே நிக்கோலாஸ் மதுராவை தூக்கி கொண்டு போய் அவங்க நாட்டுக்குள்ளே போய் ஒரு கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்தி ஒரு போக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து டெல்சி ரோட்ரிகேஸ்னு அடுத்ததாக துணை அதிபராக இருப்பவர் இன்றைக்கு இடைக்கால அதிபராக அங்கே பதவியை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவரை மிரட்டி மிரட்டி உங்களுடைய எண்ணெய் எல்லாவற்றையும் நாங்கள் தான் எடுத்துக்கொள்வோம், அதை வியாபாரம் பண்ணுவோம், உங்களுக்கு ஏதோ பணம் தருவோம் அப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இதில் ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி, இந்த டெக்னிக்கல் விஷயம் அதை பற்றி பேசிடுவோம். வெனிசுவேலாவுடைய எண்ணெய் வந்து தரம் குறைவான கச்சா எண்ணெய், லோ குவாலிட்டி க்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த க்ரூட் ஆயிலை சுத்திகரிப்பது என்னும் திறமை பார்த்தால் மிகச்சில நாடுகளுக்கு தான் இருக்கின்றன. சீனாவால் செய்ய முடியும், இந்தியாவால் செய்ய முடியும். அதனால தான் ஏற்கனவே அவர்கள் ஜாம்நகரில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் ரிஃபைனரிஸோடு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே. அதற்கும் இந்த ஒப்பந்தம் ரொம்ப அவசியமாகிறது. அப்போ இந்தியாவுக்கு உடனே இந்தியா வந்து ரஷ்ய எண்ணெயை விட்டு விட்டு மற்றதை வாங்குமா என்றால் நம்ம வந்து ஒரு பேஸ்கெட் ஆஃப் க்ரூடுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்தியா வந்து பெருமளவு கச்சா எண்ணெயை வெளிநாடுகளில் தான் வாங்க வேண்டும். அதில் மிக்ஸ் வந்து மாறி மாறி வந்திருக்கிறது. ஒரு காலத்தில் இந்தியா சில ஆண்டுகளுக்கு முன்னமேயே இந்த ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுப்பதற்கு முன்பாக ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குவது என்பது அரிதினும் அரிதாக கிட்டத்தட்ட 0 என்ற நிலையில் இருந்தது. போர் தொடங்கியதற்கு பிறகு ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் கச்சா எண்ணெயும் கூட வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ ரஷ்யாவிடம் எக்கச்சக்கமாக எண்ணெய் சேர்ந்து போய்விட்டது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா டீப் டிஸ்கவுண்டிங் கொடுத்தாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வாங்கினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு பேரலுக்கு $10-15 குறைச்சி தருவோம். உலக நாடுகள் என்ன ரேட் விதிச்சிருக்கோ அதை விட குறைச்ச ரேட்டுக்கு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக, நல் வாய்ப்பாக அமைந்தது. அதற்கு பிறகு இந்தியாவுக்கும் இந்த அந்த ரஷ்யா எண்ணெயை வாங்குவது என்பது ரொம்ப கடினமாக ஆகும் பொழுது இந்தியா ஏற்கனவே அதை குறைக்க ஆரம்பித்து விட்டது. அப்போ வந்து இந்த ஒப்பந்தம் நடக்கலை, ஒப்பந்தம் நடக்குமாங்கிறதே தெரியாது. ஆனால் இந்தியா வந்து அந்த ப்ராசஸ் கஷ்டமாக ஆகும்பொழுது குறைத்து கொண்டு திருப்பி மிடில் ஈஸ்ட் கல்ஃப் ஆயிலை வாங்குவதை அதிகப்படுத்த ஆரம்பித்து, இப்பொழுது அமெரிக்க இந்த ஃப்ராக்கிங் மூலமாக கிடைக்கக்கூடிய ஷேல் கேஸ் என்று சொல்லக்கூடிய ஆயில், அதுவும் வெனிசுவேலாவிலிருந்து கிடைக்கக்கூடிய கச்சா எண்ணெயையும் பெறுவதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்கிறது. இப்போ அடுத்து கடைசியாக இந்த கிரிட்டிக்ஸுங்கிற ஒரு ட்விட்டரில் வந்து ட்விட்டர் x.comல இந்தியா அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை செய்து கொள்ளாமல் இருந்த பொழுது இவங்கெல்லாம் என்ன எழுதினாங்கன்னா, ரஷ்யா குறைந்த விலையில் எண்ணெய் தருகிறது, அதன் மூலம் அம்பானிக்கு எக்கச்சக்கமான லாபம் வருகிறது, அந்த லாபத்துக்காக இந்தியாவுடைய நலனை நீங்கள் அடகு வைத்து விட்டீர்கள், நீங்கள் ஏன் தைரியமாக ட்ரம்போடு பேசி அவரோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இன்றைக்கு உங்களுடைய பேரெல்லாம் நான் சொல்ல முடியும், அது முக்கியமில்லை, நீங்களே போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு அப்படியே மாற்றி பாருங்கள், அமெரிக்காவிடம் தன்னை கம்ப்ளீட்டாக அடகு வைத்து விட்டது இந்தியா. ட்ரம்ப் தான் வந்து அந்த பொம்மலாட்டக்காரன் எப்படி இயக்குவானோ அதே போல ட்ரம்ப் தான் மோடியை இயக்குகிறார். நில்லுன்னா நிற்கிறார் இவர், உட்காருன்னா உட்கார்றாரு இவர், இந்த இடத்துல சைன் போடுன்னா சைன் போடுறாரு இவர். இவங்களெல்லாம் ப்ளீஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்தியா இதுவரை செய்திருக்கும் எதையும் நான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை குறையே சொல்ல முடியாது. ரிசல்ட் பேசுது. அந்த ரிசல்ட் பேசுதுங்கிறது வந்து பங்குச்சந்தை மட்டும் இல்லை. ஏன்னா பங்குச்சந்தையை மட்டுமே வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. தீர்மானமான ஒரு முடிவுக்கு நாம் எதை கொண்டு வர முடியும் என்றால், இரு தரப்பிலும் இருக்கக்கூடிய நியூட்ரல் எக்ஸ்பர்ட்ஸ், இதனால் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம், ஃபைன் பிரிண்ட் எல்லாத்தையும் பார்க்கணும். இன்னொன்று, இது வந்து 0 சம் கேம் கிடையாது, வின் வின் அப்படின்னு பிஸ்னஸ் டெர்மினாலஜியில் நம்ம ஒன்று சொல்லுவோம். இன்னொன்று, இந்த 3 வருடங்கள் கழித்து நம்மால் இன்னும் சிறப்பாக அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை போட முடியும். இதுதான் உள்ளதிலேயே சிறப்பான ஒப்பந்தமா என்றால் கிடையாது. ஆனால் இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஒப்பந்தமானது ட்ரம்பின் கீழ் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஒப்பந்தமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இது 3 ஆண்டுகள் கழித்து கட்டாயமாக மாற்றப்படும். இந்தியாவுக்கு இன்னும் இதில் நன்மைகள் கிடைக்கும். அமெரிக்கா என்பது டாக்டிக்கல். ட்ரம்புடைய ஆட்சி காலமான 4 வருடத்தில் ஒன்று போய்விட்டது. மீதி இருக்கக்கூடிய 3 ஆண்டுகளை பிரச்சனை ஏதும் இல்லாமல் ஓட்டுவது எப்படி என்பதற்கான ஒரு ஒப்பந்தம் மட்டுமே. அதை அப்படித்தான் பார்க்க வேண்டும். அந்த விதத்தில் இதுவும் மகிழ்ச்சி தரக்கூடியதே. நரேந்திர மோடி அவர்களையும் ட்ரம்பை ஓரளவுக்கும் பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.